எல்லாருக்கும் வணக்கம். டாடா கேபிட்டல் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. வரப்போற ஐபிஓலயே வந்து இது ஒரு முக்கியமான ஐபிஓவா கருதப்படுது. ஸோ இதோட பிரைஸ் பேண்ட வச்சு பார்க்கும்போது, இதோட முக்கியமான விஷயம் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதாவது 56லேருந்து 71% தள்ளுபடி விலையில இந்த ஐபிஓ கிடைக்கப் போகுதா அப்படிங்கிறது தான் அது. ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கே என்னன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாடா கேபிட்டலோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 15,512 கோடி. இது வந்து அக்டோபர் 6ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகி 8ஆம் தேதி வந்து ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போகுது. ஸோ இதோட பிரைஸ் பேண்ட் வந்து 310லேருந்து 326. மோஸ்ட்லி இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கறதால நிச்சயமா 326க்கு போய் தான் நிற்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 46 ஷேர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு லாட் சைஸ் இருக்கிறதால அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட 15,000 தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேண்ட். டாடா கேபிட்டல் இந்தியாவோட 3வது லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சின்னு சொல்றாங்க. ஐ திங்க் வந்து இது ஆல்மோஸ்ட் 2வது அப்படின்னு நினைக்கிறேன். பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு அப்புறம் இதுதான் பெருசு. ஸோ இதோட ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 25ல கிட்டத்தட்ட 28,300 கோடி. அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவான ஒரு 44% லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,655 கோடிக்கும் மேல. ஸோ கிளியரா வந்து ஒரு ஸ்டெடி growth இருக்கு. இதோட லோன் புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா 37% அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெரிய பிரச்சனைகள் இல்ல. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 2.6 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது, இது வந்து 1.52 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பெட்டர் தான் சொல்லணும். அப்புறம் முக்கியமா குவாலிட்டி கிரெடிட் குவாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிசில் ரேட் அது வந்து AAA ஸ்டேபிள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெர்ஜர் இருக்கு. இதோட என்பிஏ அப்புறம் லாஸஸ் வந்து டெம்பரரியா வந்து இது வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கேட்ச். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அல்லது என்ஐஎம் அப்படிங்கிறது என்பிஎஃப்சி பேங்க்குக்குலாம் நான் பார்க்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.2 அப்படின்னு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 9, 10 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது டீசென்ட் அப்படின்னாலும் கம்மி தான். ஆர்ஓஇ வந்து டீசென்ட் தான் 12.6. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து மார்ஜின் அப்புறம் வேல்யூவேஷன் படி வந்து ஒரு ஓரளவுக்கு டீசென்ட்னு சொல்லணும். பிஇ ரேஷியோ படி பார்த்தா இது வந்து ஒரு பிஇ ரேஷியோ 38 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 4.2 டைம்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்றப்ப. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 20க்கும் கீழே இருக்கு. 40க்கும் கீழே வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்படிலாம் இருந்தாலுமே இந்த வேல்யூவேஷன்லாம் வந்து யாருக்கும் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஐபிஓ முக்கியமா வரும்போது இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனி ஐபிஓ வரும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. நான் முக்கியமா கவனிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். ஆங்கர் இன்வெஸ்டர்னா யாருன்னா மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், அப்புறம் கவர்மெண்ட்டை சார்ந்த ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முக்கியமா நான் வந்து எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அலோகேட் பண்ண போறாங்க. 4,642 கோடி வரைக்கும் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா கேள்விப்படுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், நிச்சயமா வந்து இந்த ஐபிஓ வந்து சூப்பர் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு சிலது வந்து ஆஃபர் டு சேலும் இருக்கு. டாடா சன்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேக் ஆல்ரெடி இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றது வந்து டியர் 1 கேபிட்டல், அதாவது இன்னும் நல்லா வந்து உங்க கடன் கொடுத்து பிசினஸை பெருசாக்குறதுக்கு வந்து ரொம்ப வளர்ச்சி அடையறதுக்கு வந்து நிறைய பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. சிறு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு 15,000க்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி முதவே கிடைக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஸோ எனக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இதோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் வந்து 735 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் வந்து 1,125 வரைக்கும் போச்சு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 56%லேருந்து 71% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர், அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய பேரிடியா இருக்கும். எப்படி இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வந்து பிரீமியமா வந்து வேல்யூவேஷன் இருக்கிறதால எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதும் பார்க்கணும். யாருக்கு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. தொடர்ந்து பார்ப்போம்.
எப்படி பார்த்தாலும் டாடா கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து டாடா குரூப்போட இருக்கிறதால நம்பகமான கம்பெனி. ரொம்ப ஸ்டேபிளான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. குரோத் பொட்டன்ஷியல் இருக்கு. என்ன வேல்யூவேஷன் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. இருந்தாலும் வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆகி அது எந்த அளவுக்கு மேல போகும், எந்த அளவுக்கு வந்து அட் பிரீமியம்ல வந்து திரும்ப வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா நல்லது தான். ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைச்சு, நான் உடனே வந்து அதில வந்து பணம் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில பண்ணாம, லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து இத யூஸ் பண்ணோம்னா, ரிஸ்க் டாலரன்ஸோட நிச்சயமா நல்லா வந்து ஐபிஓ யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து மிகப்பெரிய சைஸ்ல ஒரு ஐபிஓ பயனுள்ளதா இருக்கும்னு தோணுது. ஸோ உங்க கருத்துக்கள சொல்லுங்க. டாடா கேபிட்டல் ஐபிஓ பகுப்பாய்வு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாரி என்ன மாதிரி வந்து ஐபிஓ சம்பந்தமான பகுப்பாய்வு இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நிச்சயமா இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.